பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோவை பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. விலை அதிகம் என்றாலும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பூக்களை வாங்கிச் செல்கின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். குருசாமி, எந்தெந்த பூக்களின் விலை எவ்வளவு விலை உயர்ந்திருக்கிறது? லாவண்யா, பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட இருக்கிறது. நாளை போகி பண்டிகையும் நாளை மறுதினம் பொங்கல் பண்டிகையும் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் பூ மார்க்கெட்டில் தற்பொழுது வியாபாரமானது விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோவை பூ மார்க்கெட் பகுதியில் வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது காவல்துறையினர் இங்கு போக்குவரத்தை சீரமைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கோவையை பொறுத்தவரை வழக்கமாக விற்கக்கூடிய விலையை விட பூக்களின் விலை பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக முல்லை, மல்லி உள்ளிட்ட பூக்களின் விலை பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. 800 ரூபாய்க்கு விற்கப்பட்டுக் கொண்டிருந்த 1 கிலோ மல்லிகை பூ தற்பொழுது 2200 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இதேபோன்று பூக்களின் விலை ஒவ்வொரு விதமாக விலை சற்று உயர்வாக இருந்தாலும் பொதுமக்களை பொறுத்தவரை இந்த பூக்களை மிகுந்த ஆர்வத்துடன் வாங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த இருக்கக்கூடிய பூ மார்க்கெட் சேர்ந்த வியாபாரி ஒருவர் இருக்கிறார். நம்ம அவரிடம் பேசலாம். சார், என்னென்ன மாதிரியான பூக்கள் விலை உயர்ந்திருக்கு, எவ்வளவு விலை உயர்ந்திருக்கு? என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு கம்பேர் பண்ணும்போது மல்லியோட விலை கடும் ஜாஸ்தியாக இருக்குது. போன வாரம் 800 ரூபாய்க்கு விற்றது இப்போ 2000 ரூபாய்க்கு மேலே விற்கிது. முல்லைப்பூ பார்த்தீங்கன்னா 600 ரூபாய்க்கு விற்றது 1200 ரூபாய்க்கு, ஜாதி 400 ரூபாய்க்கு விற்றது 800 ரூபா, தாமரை பார்த்தீங்கன்னா 5 ரூபா விற்கிறது, இன்றைக்கி 20 ரூபாய்க்கு விற்கிது. ஜெவந்தி பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு விற்றது 120 ரூபாய்க்கு விற்கிது. ரோஸ் பார்த்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு விற்றது எனக்கு 220 ரூபாய்க்கு விற்கிது. துளசி பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு விற்றது 60 ரூபாய்க்கு விற்கிது. எல்லா பூவுமே பொங்கல்னால அதிகமான பொதுமக்கள் பொங்கலுக்கு என்ன மாதிரியான பூக்கள் மக்கள் அதிகமாக விரும்பி வர்றாங்க? அது என்னென்ன மாதிரி? பொங்கலுக்கு என்ன மாதிரி பூனா மல்லிகைப்பூ அதிகமாக எல்லாமே காமனாக எல்லாம் விரும்புறதுதான். ஜெவந்தி அதிகமாக விரும்பி வாங்குவாங்க. அரளி துளசி அதிகமாக விரும்பி வாங்குவாங்க. எல்லாருமே முல்லை, ஜாதி எல்லா பூவுமே பொங்கலுக்கு எல்லா பூவுமே விரும்பி வாங்குவாங்க. திருநாள்னால எல்லாரும் பூக்களை பொறுத்தவரை விலை பல மடங்கு அதிகமாக இருப்பதாக இருந்தாலும் பொதுமக்களை பொறுத்தவரை ஆர்வத்துடன் இந்த பூக்களை வாங்குவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது இங்கே பூ வாங்க வந்திருக்கக்கூடிய பெண்கள் விலையெல்லாம் எப்படி இருக்கு? பூ விலையெல்லாம் பொங்கலுக்கு என்னென்ன பூவெல்லாம் வாங்கலாம்னு சொல்லி வந்திருக்கீங்க? நாங்க செவந்தி பூ மட்டும் தான் நாம லைக் பண்ணுவேன். அதனால செவந்தி பூ மட்டும் வாங்குவோம். விலை வழக்கத்து போன வாரத்தோட இந்த வாரம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. பரவாயில்ல, நான் ரெகுலரா வாங்குறது தான் இருக்கு. ஒன்னும் ரேட் தெரியல. பூ மார்க்கெட்டை பொறுத்தவரை தற்பொழுது பொதுமக்கள் தங்களது பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கு தேவையான பூக்களை வாங்குவதற்காக தொடர்ச்சியாக வந்தபடி இருக்கிறார்கள். விலை வழக்கமாக இருக்கக்கூடிய மல்லிகை, முல்லை உள்ளிட்ட பூக்களினுடைய விலை வழக்கத்தை விட அதிகமாக இருந்தாலும் பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக அந்த விலை உயர்வையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் இந்த பூக்களை வாங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் அதிக அளவு இங்கே கூட்டம் வருவதன் காரணமாக காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி குருசாமி.